உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளாம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் அந்த பிரச்சனைகளாம் நல்லபடியாக தீர வேண்டும், நல்லது நடந்தே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் நானும் உறுதியாக இருக்கிறேன். எடுத்தையோ சொன்னா எடுத்தையோ பார்த்தா அப்படி இருக்கக்கூடாது. அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு, அவர் சொன்னதுனால நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். சும்மா எடுத்தையோ உட்காந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படி சொல்லக்கூடியது எனக்கு மனம் எப்பொழுதுமே அது விரும்புவதில்லை. கண்டிப்பா 4 பேருக்கு நல்லது நடக்கணும், 4 பேர் 4000 பேருக்கு சொல்லணும், அதுதான் முக்கியம். சரி, இப்ப இன்னைக்கு ஆவணி மாத பலன்கள் பார்க்க போறோம். ஆவணி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கிற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் திருந்தி அடைய வேண்டும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கியமா அரசாங்க வேலை கிடைக்கணும். ஆக இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், காலகாலத்தில் கல்யாணம் முடியணும், பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். ஆக அடுத்து புத்திர பாக்கியம், அடுத்து என்னங்க சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனா கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம், அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்துல எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது, பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறேன், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொன்ன மாதம் கல்யாணம் முடியும், சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டே அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாதம் கிடைக்கும், சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு, ஏன் குழந்தை இல்லை, என்ன காரணம், குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இல்லைங்க பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க, அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். இன்னங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை, 7-8 வருஷம் ஆகி போச்சு, 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை, டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும், எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாகத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு.
எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சிட்டோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், எதுனவோ பரிகாரம் தான் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால், இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, என்னங்க வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் இருக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்தின் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய இருக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆக அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா, சில பேர் பெரிய சாமியா இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் எப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியார போய் தொலைலாம், இடம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இல்ல சிலருக்கு சகோதரருக்கு ஏதாவது ஒரு இடமாற்றம் ஏற்படலாம். சரிங்களா? ஆக 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போது ஒன்று உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், இல்லாட்டி சொத்து பிரச்சனைகள், இடம் மாற்றம், இல்லை சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனைகள், இதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் 6ஆம் இடத்துல. சரி, அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் தற்போது முதலில் இருக்கக்கூடிய புதன், அதாவது உங்களுக்கு 6க்குரிய புதன், இந்த 6க்குரிய புதன் 7இல் இருக்கும் பொழுது செய்கிற வியாபாரத்தில், அதாவது நல்ல போய்கிட்டு வியாபாரம் கூட சில நேரங்களில் ஒரு வாக்குவாதத்தில், ஏதாவது வாக்குவாதத்தில் அந்த தொழில் வியாபாரம் தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்குது. மகர ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் முதலே செய்யலாம். ஷேர் மார்க்கெட் நல்ல ஒரு சிறப்பான நிலையை உருவாக்கி தரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதே நேரம் குடும்பத்தில் சில அமைதி குறைவுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும், அது நீடிக்காது. 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சில வாக்குவாதம், சொத்து பிரச்சனையாலோ இல்லை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளாலோ சில வாக்குவாதங்கள், தெரியாமல் மனைவி தவறு செஞ்சிருக்கலாம், இல்லை கணவன் தெரியாமல் தவறு செஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அந்த பிரச்சனை அதிகமாக அதுக்கு வாய்ப்புகளை கொடுக்க. சரி, அடுத்து அற்புதமாக இப்ப இந்த மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் முதலில் சுக்கிரனோடு இருக்கக்கூடிய நிலை. மகர ராசிக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் சூரியனோடு ஆட்சி பெறும் பொழுது செய்த வியாபாரங்கள், பதவி, வேலை வாய்ப்பு, பதவி உத்தியோகங்கள் சிறப்பு பெறுவதற்கான வாய்ப்பு, அரசாங்கத்தின் மூலம் நன்மைகள் பெறக்கூடிய காலங்கள். ஒரு அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனாக இருந்தாலும் அதே நேரம் உலகத்திற்கே மிகப்பெரிய சக்தியை தரக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலித்தனம், திறமைகள், பலம், உடல் பலம், பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம், சுபகாரியங்களை அத்தனை நடத்தக்கூடிய ஒரு சூரிய பகவான். அத்தனை விஷயங்களுமே 8ஆம் இடத்தில் இருக்கும் ஒரு நிரந்தரமான மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய
சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அருமையான காலங்கள். அரசு கிரகம் என்று சூரியன் அரசாங்கத்தால் மிகப்பெரிய நன்மைகளும், அரசாங்கத்தால் பதவி உயர்வுகளும், பிள்ளைகளுடைய திருமணங்களும், அசையா சொத்துக்களை பெறக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக உறுதியாக ஏற்படும் இந்த சூரியன் ஆட்சி புரிகின்ற காலங்கள். மேலும் இந்த ஏழில், அதாவது கொஞ்ச நாள் தான் அந்த ஏதாவது பிரச்சனைகள் தரும் சொன்ன புதன் 7ல் இருக்கும்போது அந்த புதன் திரும்ப என்ன பண்றாரு, சூரியனோட ஆகஸ்ட், அதாவது ஆவணி 15ஆம் தேதி, ஆவணி 15ஆம் தேதி சிம்மத்தில் சூரியனோட சேர்ந்துறாரு. சிம்மராசியில சூரியனோட புத ஆதித்ய அவங்க மாறினார். சும்மா இடையில ஒரு சின்ன கவனமா இருக்கிறதுக்காகத்தான். அது நிரந்தரம் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன்ல. என்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படாத செய்யும், அது நிரந்தரம் இல்லை. ஏன்னா ஆவணி 15க்கே புதன் மாறினார். எங்க மாறினாரு, சூரியனோட சிம்மராசிக்கு வந்துடுறாரு. அப்ப ஒரு வேலை வாய்ப்பு, வருமான முன்னேற்றம், அரசாங்க வேலை, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, நிரந்தரம் வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள், வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலங்கள், அரசாங்கத்தால் நன்மை வரக்கூடிய காலங்கள், அத்தனை சிறப்பு வரக்கூடிய காலங்களாக இந்த சூரியனுடைய சக்தி, அற்புதமான சக்தி, நிறைய நன்மைகள், ஆவணி முழுவதும் நன்மைகளை தரக்கூடிய சிறந்த யோகங்கள், அசையா சொத்துக்கள், பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள், அதே நேரத்தில் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்தால் அது தீரக்கூடியது. என புதுர்காரன் இல்லையா, புதுர்கார ஆட்சி பெறும் பொழுது இந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாப்புல அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஆவணி மாதத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சக்ஸஸாக முடியும். சரிங்களா? சரி, அடுத்து இந்த மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 10ஆம் தேதி, ஆவணி 10ஆம் தேதி மாறினார். அப்ப 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வரும்போது 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு மேலும், அதாவது நீசபங்க ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம் அப்படி எப்படின்னா, இப்ப கன்னியின் வீட்டில இருந்து புதனுடைய வீட்டில தான் கன்னி, புதனுடைய வீட்டில தான் கன்னி. அந்த இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து நீசமாயிறார், கேது கூட சேர்ந்திருக்காரு. அப்ப நீச பங்க ராஜயோகம் எப்படின்னா, நீசம் பெற்ற வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேரும் பொழுது, இல்லாட்டி ஆட்சி பெற்றிருந்தாலும் ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் நீச பங்க ராஜயோகம். அப்ப சூரியன் ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோடு புதன் சேரும் பொழுது நீசபங்க ராஜயோகம் ஆகிறது. அப்ப நீசபங்க ராஜயோகத்தினால் நல்ல பதவி உயர்வு, முன்னேற்றங்கள், திரைப்படத்துறை சார்ந்தவர்கள், அதில் டிவி சீரியலில் நடிக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்க அத்தனை பேரும் சிறந்த முன்னேற்றம், சிறந்த வியாபாரங்கள், கலை சார்ந்த வியாபாரம், ஆடை ஆபரண வியாபாரங்கள் என்று எந்த ஒரு தொழிலும், சிறந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இதெல்லாம் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேதுவோடு சேர்ந்த சில பேர் மருத்துவமனை சார்ந்த தொழில் பண்ணலாம், உலக வர்த்தகம் பண்ணலாம். உலக வர்த்தகம் எதுவாக நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. வெளியூருக்கு போய், வெளிநாடுகளுக்கு போய் நிறைய தொழில் பார்க்கறது, வெளிநாடுகளுக்கு நிறைய பொருள் அனுப்புறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அத்தனை தொழில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை உறுதியாக செய்யும். சரிங்களா? ஆக இப்ப மகர ராசிக்கு ஆரம்ப கிரக நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஒரு 3 கிரகங்களை மாற்றத்திற்குரிய கிரக அமைப்புகளையும் சொல்லியாச்சு. அதுல ஒரு கண்டிப்பா சிறப்பான யோகம் உறுதியா உண்டு. சரிங்களா? அது எந்தவித மகர ராசிக்கு ரொம்ப பிரமாதமான காலங்கள், அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே நேரம் அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட்ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புது மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசியாக இருக்குது, உழைப்பை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்குது. இந்த மகர ராசியில்
உத்திராட நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அதுக்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம். இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான். இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசியாக சொல்லப்படுறது. தத்துவத்தில் வந்து இந்த ராசி நிலத்தத்துவம், நில ராசியாக நம்ம இந்த ராசியை சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த முக்கிய பதவியில் உள்ளவங்க, வழக்கறிஞர்கள், அட்வொகேட்ஸ் இருக்காங்களே அவங்க நிறையா பேர், அது மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்க எல்லாருமே இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை, நிலத்தத்துவ ராசினா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொதுவாக வந்து ரியல் எஸ்டேட்ஸ்லாம் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணுறவங்க நிறையா பேர் இந்த எல்லாரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயிகள், அதில் நிறையா பேர் இந்த மகர ராசியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிபதி சனி பகவான்றதுனால கொஞ்சம் சோம்பல் இருக்கும், காரியங்களை தள்ளி போடக்கூடிய குணங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பித்தம், வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் இருக்கும். இந்த ராசியில் தான் செவ்வாய் வந்து உச்சமடைகிறார். ஹீட்டுக்கு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உச்சமடைகிறாரு. இதே ராசியில் தான் குரு பகவான் வந்து நீச்சமடைகிறார். அதனால் பொதுவாக வந்து இவங்களுக்கு இந்த சூடு இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதும் அது வந்து இவங்களை பாதிக்கிறதும் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து தினமும் வந்து உணவில், இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இல்லையா, அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்க தினமும் உணவில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக இதெல்லாம் வந்து ஜென்ரலாக மகர ராசிக்காரங்க உள்ள மகர ராசியாக இருக்க அனைவருக்கும் பொதுவான பலன், பொது பலன். ஒவ்வொருத்தருடைய ராசியிலையும் அவங்களுக்கு உண்டான கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அவங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அவங்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஏதான ஆலோசனைகள் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த விவரங்களை வாட்ஸ்அப்பில் இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பேர், டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து இதெல்லாத்தையும் அனுப்பிச்சு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் என்கிட்ட தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நானே உங்கள்கிட்ட பேசி நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அஸ்ட்ராலஜிக்கலான ஆலோசனைகளை நீங்கள் என்கிட்ட பெறலாம். வாங்க இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக 17/8/2024 16/9/2024 வரைக்கும் ஆங்கில தேதியில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல, 2வது வீட்டில், தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது வீட்டில் சனி பகவான் பக்ரமாக இருக்கார். 3வது வீட்டில் ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்கார். உங்கள் ராசிக்கு இப்போ குரு பார்வை இருக்குன்னு சொல்லலாம். அதுங்க குரு மங்கள யோகம் நடந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ஆவணி 15ஆம் தேதி வந்து 8வது வீட்டுக்கு மாறிடுறார். 8வது வீட்டில் இருக்கிற சுக்கிரன் ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு 9வது வீட்டுக்கு போயிடுறார். 9வது வீட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கேது பகவான் இருக்கார். இதெல்லாம் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளாக இருக்குது. ஸோ இந்த கிரக சூழ்நிலைக்கு இந்த மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியை சேர்ந்த பல பேருக்கு உடல்நிலை கோளாறுகள், சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் பக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இந்த மாதம் வந்து பேசணும். இல்லாட்டினா உங்கள் பேச்சு மூலமாகவே பல விஷயங்களில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு 3வது வீட்டு அதிபதி உங்கள் பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் எந்த காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்திருக்கும். எதையும் சூப்பராக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதனால் உங்களுடைய தைரியங்கள், போக்குவரத்து அதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால. குரு வந்து உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி. அவருடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு சில பேர் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை வந்து செலவினங்கள்னு சொல்லலாம். விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட, ஆனால் அதை முதலீடாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் இருக்கிற வீடு வந்து சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் இந்த மாதம் 9வது வீட்டுக்கு போயிடுறாரு. பாக்கியஸ்தானம்,
அதனால் பல பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது. பல பேர் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. பல பேர் இடம் நிலமெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது சம்பந்தமான கடன் கேட்டிருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ 5வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பு அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களோட ராசிக்கு 8வது வீட்டில் சூரியன் அங்கேயே இருக்கிறதுனால, கூடவே புதன் போகிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகர ராசிக்காரங்க ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே மிக நல்ல பலன்கள், நிறையா லாபங்கள் அதில் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த ஆவணி 15 தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு. பொதுவாக திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களில் பல பேருக்கு தடங்களாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி திருமணத்தில் தடையாக இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9 பாக்கியஸ்தானம் 9ஆம் வீட்டுக்கு போயிடுறதுனால திருமண தடைகள் நீங்கி பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்த அனைவருக்கும் ஆவணி 15 தேதிக்கு மேலே நல்லாவும், ஆவணி 15 தேதிக்கு முன்னால் வரைக்கும் டல்லாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் பொதுவாக மகர ராசியை சேர்ந்தவங்க அனைவரும் பெருமாளை வணங்கிறது மிக நல்ல பலன் கொடுக்கும். அதுவும் பிரதோஷ வேளையில் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் ராகு காலத்தில் வாராகி அம்மனை வழிபடுறதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். பல பேருக்கு அடுத்து என்ன செய்யலான்ற குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சுவாமியெல்லாம் வணங்கினீங்கன்னா அது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். இந்த மாதம் இந்த மகர ராசி சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி நான் இறைவனை மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரையில் அதி அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப்போகுது. குறிப்பாக 4 கிரகங்கள் சொன்னேன். அப்போ மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய் தான் இப்போ மிருகசீரிடத்துக்கு மிருகத்துக்கு போக போகிறேன். அதே போல் இந்த பக்கம் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இருக்குது, குருவுடைய நட்சத்திரம் அங்கே இல்லை. அப்போது இந்த செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, சந்திரனுடைய நட்சத்திரமாகிய அஸ்தத்தில் கேது பகவானும், அதே போல் அவிட்டத்தில் மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் இந்த ஆவணி மாதம் பயணம் செய்கிறது. அப்போ இந்த கோச்சார கணக்கீடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மெயினாக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வாழ்வியல் கஷ்டங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சாமி. அது ஒரு ஹாப்பியாக ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஒரு ஃபண்டு ஃப்ளோவாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், பண வரவாக இருக்கலாம், தன வரவாக இருக்கலாம், நிறைய பேருக்கு சம்பளம் கூட பாக்கி இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபம் அது பாக்கி இருக்கலாம். வேலைலாம் முடிச்சுட்டாங்க. நிறைய இந்த பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாதி பணம் தரவே இல்லை அப்படியே நிற்குது அப்படின்வாங்க. அதுபோல் மகர ராசி என்பதிலே நீங்கள் உழைத்த காசு, உழைத்த பணம், அது உங்களுக்கு வர வேண்டிய அலவன்ஸாக இருக்கலாம், இன்சென்டிவாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு கிஃப்டாக இருக்கலாம். அப்போ ஃபண்டு ஃப்ளோ இல்லை, இல்லைன்னா வருமானமே இல்லை சாமி, வருமானம் குறைஞ்சி போச்சு, பண வரவு தனவரவு இல்லை, ஆனால் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது, கட்டியே ஆகணும் சாமி, கட்டலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. அப்போ இது போல் பண தேவைகளை, பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய
மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது. நீங்கள் ஏதாவது பணங்காசு இழந்திருக்கீங்களா? வீண் விரயம் செய்திருக்கிறீர்களா? ஒரு கையில் வச்சிருந்த காசு, சாமி கல்யாணத்துக்காக வச்ச காசு எடுத்து கொடுத்துட்டேன், ஒரு வீடு வாங்கிறதுக்காக பைசா வச்சுருந்தேன், அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன், என் பொண்ணுக்காக வச்சுருந்தேன் எடுத்து கொடுத்துட்டேன், உதவின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சாமி, இது அப்படி லாஸ் ஆகிடுச்சு. அப்படிலாம் பணங்காசு ஏதாவது கொடுத்து உதவி செய்து மாட்டிக்கிட்டீங்களா? பணங்காசு ஏதாவது கொடுத்து ஏமாத்துறாங்களா? தரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே, வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். வராத பணங்காசுகள் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மகர ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் சரி, எனி பிஸ்னஸ், அது கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஏற்றுமதி தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கலாம், ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, விவசாய கனிம வளங்களாக இருக்கலாம், மினரல்ஸு, அதுபோல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு, ஹோல்சேல், டெக்ஸ்டைல்ஸ், மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், தறிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு. அப்போ நீங்கள் பில்டர்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடியவர்கள், மெயினாக டாக்டர், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், குவாரிகள், கனிம வளங்கள், டெண்டர் பிஸ்னஸ், டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க, அப்போ அரசாங்கம் பதிவு ஒர்க்குகளை எடுத்து செய்யக்கூடியவங்க, இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். என்னால் தொழிலை பண்ண முடியல சாமி, நான் பிஸ்னஸை விட்டுட்டேன், நான் தொழிலே விட்டுட்டேன், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, இல்லை இட பிரச்சனையாக இருக்குது, இட தோஷங்கள் பிரச்சனையாக இருக்குது, அது ஏதோ அந்த இடம் நல்லா வாழ வச்சுது சாமி ஒரு காலத்தில், நம்ம இப்போ அடுத்தடுத்து அடி உழுதுகிட்டே இருக்குது, அதனால் நான் அதை விட்டுட்டேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களே, இழந்த வருமானத்தை, இழந்த தொழிலை, எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. அப்போ அதை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சாமி? ஒன்றும் இல்லைங்க, அது உங்களுடைய தலையெழுத்து, உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் என்ன, ஆலய வழிபாடுகளா இல்லை யாகங்களா என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால் இழந்த மதிப்பை, இழந்த பொருளை, இழந்த தொழிலை, இழந்த பணத்தை, இழந்த பெருமைகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், நன்மைகள் நடக்கும். எனதருமை மகர ராசி நேயர்களே, அதே போல் குடும்ப பிரச்சனைகள், நீங்கள் அரசியலாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சின்ன துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம், அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம மதிக்காமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான், குடும்ப பிரச்சனைகள் இருக்கா அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எனதருமை மகர ராசி நேயர்களே, அந்த குடும்ப பிரச்சனை எல்லாமே கூட சரியாகக்கூடிய காலம். சரியாகக்கூடிய காலம். அந்த குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும், அந்த மன வேற்றுமை, கருத்து வேறுபாடுகள் களையணும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வேண்டிய காலம் இந்த ஆவணி மாதம்.
அப்போ கடுமையான கஷ்டங்கள் கூட, குடும்ப கஷ்டங்கள் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. என் வீட்டுக்காரர் என்கிட்ட சரியாக பேசலை, என் பையன் என்கிட்ட சரியாக பேசலை, பையன் சந்தோஷமாக இல்லை, அல்லது எதே சம்திங் ப்ராப்ளமாக இருக்குது, பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல, வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே அந்த கவலைகள் விலகும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகக்கூடிய மாதம். ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, நிச்சயமாக எல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம், ஆவணியில் செய்யலாம். அப்போ ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய காலம். அதே போல் தான் உத்தியோகம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்கணும், அதுவும் இமீடியட்டாக கிடைக்கணும், நிறைய 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 கமிட்மெண்ட் இருக்குதுங்க சாமி, எனக்கு வேலை கிடைக்கணும். கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே, வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவற்றையெல்லாம் கூட சரி பண்ண முடியும், கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே. அதே போல் திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், மூன்றாவது திருமணம், லேட் மேரேஜ் 40 வயசு, 42 வயசு, 54 வயசு, திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ மகர ராசி நேயர்களை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான மாதமாக உள்ளது. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பிற்கினிய மகர ராசி என்பர்களே, உங்கள் ராசியாதிபதியான சனி பகவான் வக்ரகதியாகிறார். எந்த ஒரு பயமும் வேணாம், எந்த ஒரு தடையும் வேணும், அலாவித வெற்றி உங்களுக்கு காத்துருக்கு. ஆமாம், உங்களுடைய வார்த்தை ஜாலங்களே போதும் உங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு. ஆமாம், மகராசி என்பவர்களுக்கு உண்டான வாக்கு ஸ்தானாதிபதியே சனி பகவான் தான். அப்படியே ஒரு அழுத்தமான பேச்சு, ஒரு ஆக்ரோஷமான பேச்சு, அதெல்லாம் பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குதுங்க. ஆமாம், தெளிந்த நீரோடை போல மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். 8ஆம் இடம் அப்படின்னோடனே எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேணும். ஏற்கனவே நிறைய சான்சஸ்லாம் பார்த்து தான் வெளில வந்திருக்கீங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் வரும் காலம் ஏதோ ஒரு பெரிய பாசிட்டிவ் நடக்க போகிறது, பெரிய கடன் அடைய போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கும் காலம் மாரகத்திற்கு நிகரான கண்டங்கள் ஏற்படும். இது ஜாதக விதி, இல்லைன்னா சொல்லலை. அந்த கண்டங்கள் எந்த வகையில் 8ஆம் இடத்தை காலி பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், அப்போ ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் உடல் அமைப்பில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஒரு மிடில் ஏஜாக இருக்கிறீங்க அப்படின்னா இருக்கிற கடன் அடைவதற்குண்டான காலம் இந்த மாதத்தை நீங்கள் கரெக்டாக முடித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பெர் அமௌண்ட் உங்களுக்கு அடைஞ்சிரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமாம், ஒரு பெரும் கடன் இருக்குது அப்படின்னா, ஒரு மில்லியன் கணக்கில் இருக்குது, லேக்ஸ் கணக்கில் இருக்குது அப்படின்னா, எங்கே ஆரம்பித்த விஷயம் எங்கே முடிக்கப்பட வேண்டும் என்று அமைதியாக உட்கார்ந்து சிந்திங்க முதல்ல. ஆமாம், கடனால் தான் அடைக்கப்பட வேண்டும், முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் மீளறதுக்கு கொண்டாந்து என்ன மகர ராசிகள்லாம் 7.5 சனி கடந்துனது, பாத சனி நடந்துட்டுருக்கு. மேக்சிமம் வரக்கூடிய மகர ராசியில் உள்ள அத்தனை பேருமே நிறைய கடன் இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம பார்வையில் அந்த விஷயங்கள் வருது, அதனால் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சொல்லப்படுது. ஆமாம், அதனால் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு ஓராண்டுகள் வெயிட் பண்ணுங்கள், 2-3 தொழில்கள் உங்களுக்கு அமையும். இப்பொழுதே மேக்சிமம் பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்கீங்க, அதனால் ஒன்றும் பயம் வேணாம். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாரு. உங்களுடைய மன தைரியத்துக்கு அளவே கிடையாது, அவ்வளவு அற்புதமான தைரியம் இருக்குது. 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. வாகன கடன் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், மறுபடியும் ஒரு கடன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி அந்த உத்தியோகத்தை மாற்றம் பண்ணலாமா, இடம் வாங்கலாமா, தொழிலுக்காக இடம் அமையும். இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. மகர ராசிக்கு
வாடகை இடத்துல இருக்கிறீங்க, ஏற்கனவே நான் சொந்தமாக தொழில் பண்ணலாம், எனக்கு ஒரு இடம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ வாங்கக்கூடிய நேரம் வாங்கிக்கங்க. ஆமாம், இதெல்லாம் நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை ராசியை பார்த்துட்டு இருக்கார். அதனால வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, வரக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் கொடுத்துட்டு இருக்கா. குலதெய்வ ஆசி உண்டு, முன்னோர்களுடைய ஆசி உண்டு, பிள்ளைகளினுடைய வளர்ச்சிகள் உங்களுடைய கண்ணெதிரே இப்போ தெரிய போகிறது. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வளர்ச்சி ஆகிறாங்க. ஆமாம், பின்னாடி பெரும் பலனை கொடுக்க போகிறாங்க. 7ஆம் இடத்துல புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாகிறார். நீண்ட நாளாக மனைவி கிட்ட பிரச்சனை இருக்குது, பேசாமலே இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதெல்லாம் இப்போ மனம் விட்டு பேசி ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும். வழக்குகள், எவ்வளோ பெரிய வழக்குகள், நீண்ட நாள் வழக்குகள், ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, வாய்தா மேலே வாய்தா வாக்கிண்டே இருக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் அந்த மகர ராசிகள்லாம் இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஈஸியாக அந்த வழக்குலேருந்து வெளில வரதுக்கு உண்டான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வரார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், அவர் பஞ்சமாதிபதி 9ஆம் இடத்திலோடு தொடர்பு வரும்போது யோகம்தான். ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு கோணம் ஏறுவது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த சுக்கிரனால் அனுகூலம் கிடைக்கும். ஏதோ ஒரு சொகுசான ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஸ்டைலிஷான வண்டி வாங்குறதுக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாக்கியம் அமைகிறதுக்கு சூழ்நிலை எல்லாம் நடக்கும். திருமண வாய்ப்புகள் நிறைவேறும். ஆமாம், திருமணம் கூடி வரும், தொழில்கள் அமைவும், தொழில் இன்க்ரிமெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லலாம். லாபாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்னு இன்னொருத்தருடைய வருமானம் உங்ககிட்ட வரும். ஆமாம், இன்னொருத்தருடைய சொத்துக்கள் நம்ம பேருக்கு வரும். அதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும். 3க்கும் 12க்கும் உண்டான அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆமாம், சுகமான வாழ்க்கைக்கு கொஞ்சம் தூரம் செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பயணங்கள் அதிகமாகும். பயணங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க சற்று கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆயுள் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணும்பொழுது ஏஜ்டு பர்சன் மருந்துலாம் சரியாக இருக்கா, ஆமாம், தலை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, ஏற்கனவே தலைவலி இருக்கிறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது, கவனம் வேண்டும். மகர ராசியில் உள்ள மூத்த பெண்கள், மூத்த பையன்கள் இந்த மந்த்லி உங்களுடைய நடை உடை பாவனைகளில் சற்று கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல புதன் வரும் காலம் இந்த ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப்பு, இந்த சேட்ஸு, இந்த ரீல்ஸ் போடுறவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் உண்டு. வருமானம் 2 மடங்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும். நண்பனால் யோகம் உண்டு, ஷேர் மார்க்கெட்டால் யோகம் உண்டு, கூட்டு தொழிலாளிகளால் ஒரு பாசிட்டிவ் உண்டு. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறோம், ஓகே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த மாதத்தினுடைய ராசியை மேலும் தங்களுடைய ராசி அதிபதியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நாகராஜனுடைய வழிபாடு சிறப்பு. ஆமாம், நாகாத்தம்மனுடைய வழிபாடு, நாகர் வழிபாடு, இந்த அரச மரம் வேப்ப மரத்தினோட சேர்ந்த நாகர் சிலை வச்சிருப்பா. அந்த இடத்துல என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு அந்த இடத்த வழிபாடு பண்ணுங்கள். இந்த மந்த்லி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய பலன் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாத பலன்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். எதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தால் கூட சரி இதை நம்மளால் செஞ்சிட முடியும், இதை என்னால் செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு உண்டு. எதையுமே ரொம்ப மனசில் போட்டு எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப மைண்டில் கொண்டு போய் எல்லாம் பண்ண மாட்டாங்க. மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கணும், கொஞ்சம் ஒரு இதாக இருக்கணும், அப்படி தான் நினைப்பாங்க.
உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சமாளிச்சுட்டு தான் வராங்க, சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நல்ல படிப்பு நல்லா அமோகமாக இருக்கும், படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவவங்களாக இருப்பாங்க, அதுக்கு தகுந்த வேலைகள்லாம் கூட அவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்திராட நட்சத்திரம் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வந்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரம் தடங்களாகி மேலே வந்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய சில குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது. அப்போ இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும், என்ன ப்ளஸ்ஸு எது மைனஸ்ஸு, ஸோ எப்படி இருக்கணும். வீடு மனை யோகம் உண்டு. இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, வீடு மனை யோகம் உண்டு, நீங்கள் நினச்ச மாதிரி வீடு கட்டுவீங்க. ஸோ அதில் நல்லா இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கவனமாக இருங்க. வேலையில் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும், புதுசாக நிறையா பொறுப்புகள் வரும். அதே போல் நீண்ட ஆயுள் உண்டு, நல்ல நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போட நல்லா அமோகமாக இருப்பீங்க, குறை இல்லாமல் கண்டிப்பாக இருப்பீங்க. நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்கும்போது தேவி கட்கமாலா கேளுங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு யோகம் உண்டு. பிள்ளைகளால் நற்பெயர் உண்டு, குழந்தைகளால் நல்ல பெயர்லாம் உண்டு, பேரண்ட்ஸுக்கெலாம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. எதிலும் நிதானம் தேவை. வாகனத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. குழந்தைகளை ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிதானமாக போயிட்டு நிதானமாக வாங்க. நம்ம ஊரை பற்றி கேட்கவே வேண்டாம், இருந்தாலும் நீங்கள் நிதானமாக போயிட்டு நிதானமாக வாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்களை நிறைய மைண்டில் போட்டு டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பலம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பலவீனம் என்னென்னா உங்களோட டென்ஷன் தான் உங்களோட பலவீனமே. ஸோ டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க யாரும் கிடையாது, சரிங்களா? அதில் பார்த்துக்கோங்க. அதே போல் நற்செய்தி உண்டு, நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் வரப்போகிறது. இடம் மாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வீடு மாற்றமாக இருக்கலாம், அல்லது உத்தியோக மாற்றமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு மாறுதல் வரத்துக்கு உண்டான ப்ராசஸிங் டைம் வந்துருச்சு. ஸோ அது எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அதுக்கு ரெடியாக தயாராக இருந்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. புதிய பொறுப்புகள் உண்டு, ஊதிய உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. எதிர்பார்த்த சம்பளம் இனிமேல் உங்களுக்கு நல்ல அதிகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக பணி சுமை அதற்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். இப்போ எல்லோரும் ஒரு கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நீங்கள் கொஞ்சம் வேலையை எடுத்து தான் நீங்கள் செய்யணும். நெகட்டிவ் திங்கிங்னஸ் விட்டுருங்க, நெகட்டிவாக யோசிக்கிறத விட்டுருங்க, பாசிட்டிவாக யோசிக்கிறத நிறையா பயன்படுத்திக்கோங்க. அதே போல் டைம் கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது சனிக்கிழமை சனி பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் 3 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். வெறும் 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கூடியமான வரைக்கும் அந்த பசுக்கு பழங்கள்லாம் கொடுங்க, அகத்திக்கீரை கொடுங்க உங்கள் கையினால். அதெல்லாம் நல்ல விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வரத நல்ல ஒரு யோகமாக கூடி வரும். 2வது திங்கட்கிழமையில் ரொம்ப கவனமாக இருங்க. திங்கட்கிழமையில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், திங்கட்கிழமை வேலைக்கு போகிறீங்க, திங்கட்கிழமை வந்துடுத்தா அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரையில் சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமானம் ஆகிற வரைக்கும் நிதானித்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முன் யோசனையோடு சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. ஸோ அதெல்லாம் நிறைய சக்ஸஸாக இருக்கும். வழக்கு விஷயங்கள் சக்ஸஸ் முடிவுக்கு வந்துடும். கோர்ட்டு கேஸில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்ல வெளிநாடு சந்தோஷமான செய்திகள்லாம் கூடி வரும். திருமண யோகம்லாம் கூடி வரும். பார்த்துருக்கீங்க, சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த யோக அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. எத்தனை % வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் இவங்களுடைய ஜாதகப்படி ஒரு 82% வரைக்கும் மகர ராசி பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வழிபாடுகள்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். ஆவணி மாதத்தில் மகர ராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும். சுபம்.